வெல்கம் டு மேக்ஸ் மந்த்ரா டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸோட ரீசனிங்கோட ஆன்சரிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேர்வு எழுத அனைவரும் தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். நான் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டயக்ராம்ஸ் பெஸ்ட் ரெப்ரசன்ஸ் த ரிலேஷன்ஷிப் அமாங் தி கிளாஸஸ் கிவன் பிலோ. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை பின்வரும் வரைபடங்கள் எது குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சிவப்பு, நீலம், பச்சை கொடுத்துருக்காங்களா. இதுக்கு நம்ம டயக்ராம் வரையணும். இது மூணுமே கலர் மட்டும்தான். இந்த மூணு கலருக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பே இல்லாமல் தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் ஏ வராது, பி வராது, சி வராது, டி மட்டும்தான் வரும். ஏன்னா இது மட்டும்தான் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்குது. ஏன்னா சிவப்பு தனி கலரு, நீலம் தனி கலரு, பச்சை தனி கலர் தான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி மட்டும்தான் நமக்கு ஆன்சர். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். The columns and rows of matrix 1 are numbered from 0 to 4 and matrix 2 from 5 to 9. A letter from these matrices can be represented first by its row and then column number. Identify the correct set of row. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு செட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா ரோடுங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் அவங்க பண்ண. ரோடுக்கு என்ன நம்பர் வரும் அதான் கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணி தாங்க பார்க்கணும் நம்ம. ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும் தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்துக்கணும். நம்ம 4-2 ரோடு தான் பார்ப்போம். இது 6, இங்கே 6, அதாவது காலம் இங்கே 4ல் பாருங்கள், 4ல் 6 இருக்குங்களா, 4, 2. அப்போது இது ரைட்டு. 3, 2, 3, 2க்கு இது வந்து 6 வந்துருச்சு. ஓகேங்களா, 4, 2க்கு 6 வந்துருச்சு. 3, 2க்கு பாருங்கள், 3ல் 2. ஓகே, இதுவும் வந்துருச்சுங்களா, இது ஓ வந்துடுச்சு 3, 2க்குமே. அடுத்தது 7, 9. இங்கே 7, 9ல் பாருங்கள் ஏ வந்துடுச்சு. அப்போது 7, 9மே ரைட்டு தான். அடுத்தது 5, 8. 5, 8 பாருங்கள் ஐன்னு இருக்குது. அப்போது இது வராது, ஆப்ஷன் ஏ வராதுங்களா. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்கள், 2, 3. 2, 3 இதுவும் கரெக்டாக இருக்குங்களா. 2, 3 இதுவும் கரெக்டாக இருக்குது, 6 வந்துடுச்சு. ஓக்கு பாருங்கள், 3, 2. 3, 2 இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓ 9, 8. 9ல் 8. 9ல் 8 ஏ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. 9, 9. 9, 9 நாங்கள் இருக்குது, டீன் இருக்கா. அப்போது இதுலேயும் மாற்றி தான் இருக்குது. அப்போது இதுவும் வராதுங்களா, பி ஆப்ஷன் வராது. அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள், 1, 1. 1ல் 1 நாங்கள் 6ங்களா. ஓகே, இது கரெக்டாக 6ன்னு வந்துடுச்சு. 1, 3. 1, 3ல் ஓ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது 6, 7 பாருங்கள், 6, 7 ஏ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது நாங்கள் 6, 9. 6, 9 டி இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போது இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. 6, 7 இதுவும் கரெக்டாக தான் இருக்குங்களா. அப்போது ரோடு. அப்போது 21வது கேள்வி ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தாங்க ஆன்சர். இதுதான் கரெக்டாக நமக்கு ரோடுன்னு வருது. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். கூற்று, குடிகாரர்களின் மன உறுதியை விளிம்பு வரை சோதிக்கும் மனித பலவீனங்களில் ஒன்றுதான் குடிப்பழக்கம் என்பதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, முடிவுகள் பார்த்தீங்கன்னா, குடிகாரர்கள் குடிப்பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைத்தாலும் அது மிகவும் கடினமான ஒன்று ஆகும். இது முடிவு 1. முடிவு 2 பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு இது போல் வேறு பலவீனங்களும் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூற்றில் குடிகாரர்கள் மன உறுதியை விளிம்பு வரை சோதிக்கும் மனித பலவீனம் ஒன்று தான் குடிப்பழக்கம். குடிகாரங்களோட மன உறுதியை கடைசி வரைக்கும் சோதிக்கிற மனித பலவீனங்கள் ஒன்று தான் குடிப்பழக்கம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதை குடிகாரர்கள் குடிப்பழக்கத்தை உடனும் நினச்சா கூட அவங்களால விட முடியாது தான், அது மிகவும் கஷ்டமான ஒன்று தான். அப்போது ஆப்ஷன் 1மே கரெக்டு தான். ஓகேங்களா, மனிதர்களுக்கு இது போல் வேறு பலவீனம் உள்ளாங்க, குடிப்பழக்கம் மட்டும்தான் பலவீனம் இல்லை, அது போல் வேறு பல பலவீனங்கள் உள்ளன. அப்போ ஆப்ஷன் 2மே கரெக்டு தான். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2ம் தொடரத்தக்கது. அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, இப்போது அடுத்த கேள்வி பாருங்கள். கொடுக்கப்பட்ட எண்ஜோடி 30:42 உள்ள தொடர்பை போன்ற எண்ஜோடியை தேர்வு செய்ய கேட்டுருக்காங்க. இங்கே 30க்கும் 42க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. அதே மாதிரி அதே ஆப்ஷன் கீழே கொடுத்த ஆப்ஷன்லையும் ஏதோ ஒன்றுத்தில் மட்டும் இருக்குது. அது மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, இப்போ இது எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். 30, 42யும் 30, 42 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 12. இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், 12க்கு 8க்கும் டிஃப்ரென்ஸு 8. இதுக்கு டிஃப்ரென்ஸ் 8. இதுக்கு டிஃப்ரென்ஸு 32. இதுக்கு டிஃப்ரென்ஸு 15, 14. இதுக்கு டிஃப்ரென்ஸு 3. இதில் என்ன ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இதில் ஒற்றுமை இல்லை. அப்போ ஓகே, வேறு என்ன பண்ணி பிரிக்கலான்னு பாருங்கள். 30 5 × 6 பிரிக்கலாங்களா. 40 6 × 7 பிரிக்கலாங்களா. பாருங்க, ஒரு நம்பரு அதே நம்பர் இங்கே ரிப்பீட் ஆகுதுங்களா. அதே கான்செப்டில் கீழே நம்பர் எதாவது பிரிக்கலான்னு பாருங்கள். 12, 20 பிரிக்கலாம்னு பாருங்கள். 12, 20ங்களா. 12 எப்படிங்க பிரிக்கலாம், 3 × 4 பிரிக்கலாங்களா. 3 × 4 இது எப்படிங்க பிரிக்கலாம், 4 × 5ன்னு பிரிக்கலாங்களா. அடுத்த நம்பர் வருதுங்களா. அப்போது நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தாங்க நமக்கு ஆன்சர். A tree always has which of the following. ஒரு மரம் எப்போதும் பின்வரும் நோட்டில் எதை கொண்டு இருக்கும்.
ஒரு மரம் பார்த்தீங்கன்னா கிளை இல்லாமலும் இருக்கலாம், ஓகேங்களா, இலை இல்லாமலும் இருக்கலாம், பழங்கள் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் வேர் இல்லாமல் ஒரு மரம் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேர்கள் தான் நமக்கு ஆன்சர், ஓகேங்களா. அப்போது கிளை வராது, இலையும் வராது, பழங்களும் வராது, ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வேர்கள் தான். ஒரு மரம் வேர்களை எப்பொழுதும் கொண்டு இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். கொடுக்கப்பட்ட வரைபடத்தை கவனமாக பார்த்து பின்பு விடை தருக, ஓகேங்களா. ஒரு வெண்டைகரம் கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் நடிகர்கள், நடன கலைஞர்கள், பாடகர்கள் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நடிகர்கள், நடன கலைஞர்கள், பாடகர்கள் கொடுத்துருக்காங்க. பாடகர்களாகவும் நடிகர்களாகவும் இல்லாத நடன கலைஞர்கள் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? நடன கலைஞர்கள் கேட்டிருக்காங்க வச்சுட்டாங்க, ஓகேங்களா. அப்போது இந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும்தான் ஆன்சர் நமக்கு, ஓகே. இந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும்தான் ஆன்சர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பாடகர்களாகவும் நடிகர்களாகவும் இல்லாத நடன கலைஞர் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னங்க இருக்குது? 6 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. 2 பார்த்தீங்கன்னா நடிகர்களாகவும் இருக்கிறாங்க, நடன கலைஞர்களாகவும் இருக்கிறாங்க. அப்போது இந்த 2 வராதுங்களா. அடுத்தது 3 பாருங்கள். 3 பாடகர்களாகவும் இருக்காங்க, நடிகர்களாகவும் இருக்காங்க, நடன கலைஞர்களாகவும் இருக்காங்க. அப்போ அதுவும் வராதுங்களா. ஓகே. இப்போது அடுத்து 5 பாருங்கள். பாடகர்களாகவும் இருக்காங்க, நடன கலைஞராகவும் இருக்காங்க. அப்போ 5ம் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. 6 பார்த்தீங்கன்னா தனியாக நடன கலைஞராக இருக்காங்க, நடிகர்களாகவும் இல்லை, பாடகர்களாகவும் இல்லை. அப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பாடகர்களாகவும் நடிகர்களாகவும் இல்லாத நடன கலைஞர் பேர் கேட்டிருக்காங்களா. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 தாங்க நமக்கு ஆன்சர். இந்த கணக்கு பாருங்கள். இன் certain code LBP means roses are blue, ஓகேங்களா. he means red flowers. he means flowers are vegetable, ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்க? how is red written in that code, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த கணக்கில் ரெட்டுக்கான கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெட்டு எங்கே இருக்கு மட்டும் பாருங்கள். ரெட்டு எங்கே இருக்கு மட்டும் பாருங்கள். இங்கே தானே இருக்குது ரெட்டு. அப்போ he மட்டும்தான் ரெட் ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. he மட்டும்தான் ரெட் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸ் எங்கெங்கே இருக்குது? ஃப்ளவர்ஸு இதில் இருக்குங்களா? ஃப்ளவர்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா? இப்போ ரெண்டு காமனாக வருங்க இருக்குது. ஹீ இருக்குங்களா? அப்போது மீதி இருக்குதுன்னாங்க எஸ்ஐகே மட்டும் தானே, சீக் மட்டும் தானே. அப்போது ரெட்டுக்கான ஆன்சரு சீக் மட்டும்தான், ஓகேங்களா. இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு முகவரி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 4 மாற்றுகளுக்கு எதிராக மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 3இல் சில தவறுகள் அல்லது மற்றொன்று உள்ளது, ஓகேங்களா. அதே நேரத்தில் ஒன்று சரியாக இருக்கும். கொடுக்கப்பட்ட முகவரியை போலவே இருக்கும். சரியான முகவரியை தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதே அட்ரஸை சேம் எதில் இருக்கோ அதுதாங்க ஆப்ஷன். இது ரொம்ப ஈஸியான கணக்கு தான். அதில் நிறைய தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சின்ன மைனர் மிஸ்டேக் கூட நம்ம கண்டுக்காம விட்டாலும் தப்பாக தான் ஆகிடும், ஓகேங்களா. என்ன சொல்லிருக்காங்க பாருங்கள். மிஸ்டர் பி ஜெயபிரகாஷ், எம்எஸ்சி எம்ஏ, நம்பர் 14/33, ஸ்டேஷன் ரோட், அன்னனூர், சென்னை 77 கொடுத்துட்டாங்களா. சென்னை 6,77 கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ ஆப்ஷன் போகும் நம்ம பாருங்கள். மிஸ்டர் பி ஜெயக்குமார், எம்எஸ்சி எம்ஏ, நம்பர் 14/33, ஸ்டேஷன் ரோட், அன்னனூர், சென்னை 77 கொடுத்துட்டாங்களா. பேர் என்ன கொடுத்துருக்காங்க? அங்கே ஜெயபிரகாஷ்னு இருக்குது, இங்கே ஜெயக்குமார்னு இருக்குங்களா. அப்போது ஆப்ஷன் ஏ வராதுங்க, ஓகேங்களா. இப்போது அடுத்தது பாருங்கள். ஜெயபிரகாஷ் பேர் கரெக்டாக இருக்குது. எம்எஸ்சி அங்கே 3 டிகிரி இருக்குது, இங்கே ஒரே ஒரு டிகிரி தான் இருக்குது. இதிலே ஆப்ஷன் ஃபில்டர் ஆகிடுச்சிங்களா. ஓகே. அடுத்தது பாருங்கள். ஆப்ஷன் சி. மிஸ்டர் ஜெயபிரகாஷ், எம்எஸ்சி எம்ஏ, நம்பர் 14 பார் இல்லைங்களா. இந்த இடத்துல இந்த 14/33ங்கிறது இல்லை. அப்போது ஆப்ஷன் சியும் இல்லை. ஆப்ஷன் டி பாருங்கள். மிஸ்டர் பி ஜெயபிரகாஷ், எம்எஸ்சி எம்ஏ, நம்பர் 14/33, ஸ்டேஷன் அன்னனூர், சென்னை 6,77. அப்போது இதுதான் அதில் இருக்க மாதிரி எக்ஸாக்டாக இதில் தான் இருக்குது. அதே வேர்ட்ஸ் இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் டி தாங்க நமக்கு ஆன்சர், ஓகேங்களா. ஓகே. அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்தது பாருங்கள். வாட் வில் பி தேர் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோவிங் சீரிஸ். ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. நடுவில் கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கோம் அந்த கணக்கை. அதில் பாருங்கள். இந்த மாதிரி கணக்கில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணாலே படிச்சிடலாம் நம்ம, ஓகேங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். EG 35 IK 99 கொஸ்டின் மார்க்கு QS 323 UW 483 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இப்போது ஈக்கு நம்பர் போட்டு பார்ப்போம். நம்பர் நாங்கள் 5, G நம்பரு 7 பக்கத்தில் 35 எப்படி வந்திருக்கு? 5 8 7 35 வந்துருச்சிங்களா. ஓகே. இப்போது ஐ பாருங்கள். ஐ என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 9 K 11 11 × 9 99 இங்கே வந்துருச்சிங்களா. இப்போது அடுத்தது இங்கே என்ன வரும் பாருங்கள். இங்கே எப்படி வந்துருக்கு பாருங்கள். 5 7 அடுத்து 9 11 ஆன் நம்பர்ஸாக தான் வந்துருக்குது. அப்போது என்ன நாங்கள் வரணும்? 13 வரணும், 15 வரணுங்களா. 2 பெருக்கி வர நம்பரு இங்கே வரணும், இந்த இடத்துல வரணும். 2 பெருக்கி வர நம்பரு. இப்போது என்ன வரும் பாருங்கள். 13 நம்பர் நாங்கள் M 13 M 15 O 13 M 15 O. இது ரெண்டும் பெருக்கி வர நம்பருங்க. 13 × 15 நாங்கள் 195. அப்போது MO 195 தாங்க ஆன்சர். இப்போது அடுத்த கேள்வி பாருங்கள். PT VX AEGI LPRT அடுத்து நான் கேட்டிருக்காங்க HLNP, ஓகேங்களா. இது பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா Pங்கிறது பார்த்தீங்கன்னா 16வது லெட்ரு P பாருங்கள். PTVXங்கிறது P
பிங்கிறது 16வது லெட்ரு, டிங்கிறது 20வது லெட்ரு, விங்கிறது 22வது லெட்ரு, எக்ஸுங்கிறது 24வது லெட்ரு. ஓகேங்களா? என்னன்னா அடுத்தது ஏ பாருங்கள். ஏ 1வது லெட்ரு, இ 5வது லெட்ரு, ஜிங்கிறது 7வது லெட்ரு, ஐ 9வது லெட்ரு. ஓகேங்களா? எல்லுங்கிறது 12வது லெட்ரு, பிங்கிறது 11வது லெட்ரு, ஆறுங்கிறது 18வது லெட்ரு, டிங்கிறது 20வது லெட்ரு. ஓகேங்களா? இப்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னு பாருங்கள். 16, 20, அதாவது முதல் நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் 4 நம்பர் கூட்டிருக்காங்க. 4 நம்பர் கூட்டிருக்காங்க. அடுத்தது 2வது நம்பர் 3வது நம்பருக்கும் 2 நம்பர் கூட்டிருக்காங்க. அடுத்தது 3வது நம்பர் 4வது நம்பருக்கும் 2 நம்பர் கூட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். 4 நம்பர் ஆட் பண்ணிருக்காங்களா, இங்கே 2 நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது இங்கே 2 நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த எக்ஸுக்கும் ஏக்கும் என்னன்னா நடுவில் 2 லெட்டர் இருக்குங்களா, ஒய் இசட் 2 நம்பர் இருக்குங்களா. அப்போது இங்கேயும் 2 நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க. 24க்கு அடுத்தது 2 நம்பர் ஆட் பண்ணி 1 வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஐக்கும் பாருங்கள். ஐலேருந்து 10, 11 2 நம்பர் ஆட் பண்ணி 12 நம்பர் வந்துருக்குங்களா, எல். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி டி கூட அடுத்தது 21, 22. ஓகேங்களா? 23 லெட்டர். நாங்கள் 23 லெட்டர் வரணுமா? 23 லெட்ரு டபிள்யூ, 23 லெட்ரு 23 லெட்ரு டபிள்யூங்களா. அது கூட 4 ஆட் பண்ணணுமா? எக்ஸு ஒய் இசட்டு. அதுக்கடுத்து ஏ வரணுமா? இங்கே 4 நம்பர் ஆட் பண்ணாக்கா ஏ. அது கூட 2 நம்பர் ஆட் பண்ணுங்களா, சி. அது கூட 2 நம்பர் ஆட் பண்ணுறோங்களா, சிடிஇ. அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா WACE தாங்க நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி கணக்கு நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி கணக்கு போட்டுடலாங்க நம்ம கண்டிப்பாகவே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் நம்ம. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பையனை காட்டி வீணா அவன் என் பாட்டியின் ஒரே குழந்தையின் ஒரே மகன் என கூறினான். அந்த பையன் வீணாவுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள் அந்த கணக்கை. இங்கே வீணாங்க. ஓகேங்களா? இங்கே வீணா வந்துருச்சுங்களா. இங்கே வீணா அவன் என் பாட்டியின், இங்கே பாட்டி, இங்கே பாட்டி, பாட்டியின் ஒரே குழந்தையின் ஓகேங்களா, ஒரே குழந்தையின் ஒரே மகன். ஓகேங்களா? அவன் வீணா, இங்கே வீணாங்களா, இங்கே வீணா, இங்கே அவன். பார்த்துங்க, அவன் என் பாட்டியின் ஒரே குழந்தையின் ஒரே மகன். ஓகேங்களா? அப்போ இவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர் தானே இருக்கணும். இவங்க பிரதர் சிஸ்டர் தான் இருக்கணும். ஒரே மகன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஒரே குழந்தையின் ஒரே மகன் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பையன் வீணாக்கு தான் உறவு. அந்த பையன் வீணாவுக்கு சகோதரன் உறவு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இல்லை இன்னொரு சொல்கிற பாருங்க. இதை இப்போ ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது அந்த கொடுத்துருக்க கான்செப்டை அப்படியே வச்சு பாருங்கள். இந்த இடத்துல வீணா அவன் என் பாட்டியின் ஒரே குழந்தையின் ஒரே மகன் சொல்லிட்டாங்க. அப்போது இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியோ, அக்கா தம்பியோ, இல்லை அண்ணன் தங்கச்சியோ, ஏதோ ஒரு கான்செப்ட். ஒரே குழந்தையின் ஒரே மகன் சொல்லிட்டாங்க. அப்போது சகோதரன் தாங்க அவன். ஓகேங்களா? இப்போது அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போது அடுத்த கேள்வி பாருங்கள். காலம் 1, காலம் 2 கொடுத்துட்டு வயலட் கிளியர் வவல், அதுக்கு சம் கோடிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டீகோட் த லாங்குவேஜ் அண்ட் சூஸ் த கரெக்ட் கோட் ஃபார் த வேர்ட் ரைட்டுங்கிற வேர்டுக்கு என்ன கோடு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இதில் எப்படி ஃபில்டர் பண்ணலான்னு பாருங்கள். இ வந்து பார்த்தீங்கன்னா 3த்துலேயுமே இருக்குது. அப்போது 3த்துலேயும் இ இருக்கிறதுனால இங்கே 3த்துலேயும் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 3த்துலேயுமே ஏபி பி இங்கே 3த்துலேயும் பி இருக்குங்க. ஓகேங்களா? 3த்துலேயும் பி இருக்குது, 3த்துலேயுமே க்யூவும் இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஈக்கு பார்த்தீங்கன்னா பியும் வரலாம், க்யூவும் வரலாம். ஓகே, ஈக்கு பியும் வரலாம், க்யூவும் வரலாம். அடுத்தது பாருங்கள், அடுத்த லெட்டர் என்ன வருது, வி 2த்துலேயும் காமனாக இருக்குங்களா. 1லேயும் காமனாக இருக்குது, 3லேயும் காமனாக இருக்குது வி. அதே மாதிரி ஓவும் காமனாக தான் இருக்குது அதில். ஓகேங்களா? இப்போது வி ஓவும் 2த்துலேயும் காமனாக இருக்குது பாருங்கள். 6 இருக்குங்களா, 6 இந்த 2த்துலேயும் காமனாக இருக்குது. அப்போது அதுவும் வராது, அதுவும் அடிச்சிடலாம். அதே மாதிரி சி அடிச்சிடலாங்களா, சியும் அடிச்சிடலாம் அதே மாதிரியே. அப்போது வி ஓவும் வி ஓ, அப்போது அதுக்கு சிஆர் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்போது இங்கே டபிள்யூ மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே அதே மாதிரி டி மட்டும் அடிபடாமல் இருக்குது. அப்போது டபிள்யூக்கு டிங்களா, டபிள்யூக்கு டி வந்துடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள் 6. அதே மாதிரி இங்கே எல்இ மட்டும் அடிபட்டுருக்குது. சிஏஆர் 3மே இருக்குது. அது 3த்துக்குமே டியூஎஸ், சிஏஆருக்கு டியூஎஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஐக்கு பார்த்தீங்கன்னா ஏபி இருக்குங்களா. ஐக்கே ஃபஸ்ட்டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஐ அடிபடாமல் இருக்குது, டி அடிபடாமல் இருக்குது. அதே மாதிரி ஏபி அடிபடாமல் இருக்குது. அப்போது ஐடிக்கு ஏபிங்களா. ஓகே, அதே மாதிரி இப்போ இது கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். டபிள்யூக்கு டி. ஓகேங்களா? டபிள்யூக்கு டி. இப்போது டபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா? டபிள்யூக்கு டி, அதாவது ரைட்டுக்குள்ள டபிள்யூக்கு டி. ஐக்கு
ஏபி எதுனாலும் வரலாங்க. ஓகேங்களா, ஐக்கு ஐடியில் வந்துருந்தானே, அப்போது ஏபியே வரலாங்க. ஓகேங்களா, ரைட்டில் WIT வந்துச்சு, ஆருக்கு TUS, இக்கு P இல்லை Qவாக இருக்கணும். ஓகேங்களா, இக்கு P இல்லைனா Qவாக இருக்கணும். ஓகேங்களா, பாருங்கள் DAB 3 வந்துடுச்சு. ஓகேங்களா, DAB எதில் இருக்குது பாருங்கள், மூணுத்தில் ஆப்ஷன் ஏல இருக்குங்களா, DAB 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் பாருங்கள் ரெண்டாவதில் DAB மூணாவது ரெண்டுலேயும் இருக்குது. மூணாவதில் பாருங்கள் SRBAQன்னு இருக்குது. அப்போது மூணாவது ஆப்ஷன் வராது. ஓகேங்களா, மூணாவது ஆப்ஷன் வராது. நாலாவது ஆப்ஷனு DL, நாலாவது ஆப்ஷன் வராது. இங்கே 2 ஆப்ஷன் தான் வரும். ஓகேங்களா, AB மட்டும் 2 ஆப்ஷன் தான் வரும். இதில் பாருங்கள் DAB வந்துச்சு, மீதி SP இருக்குது. ஓகேங்களா, இங்கே அதே மாதிரி நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், TUS PQன்னு இருக்குது, TUS PQன்னு இருக்குது. இந்த மூணுத்தில் 2 வேர்டு மட்டும் வரணும். அது எதில் இருக்குன்னு பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா SP இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் SP இருக்குது. ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா 6Q இருக்குது. ஓகேங்களா, 6Q இருக்குது. இப்போது 6Q இந்த 5 வேட்டில் எதில் இருக்குது பாருங்கள், Q மட்டும்தான் இருக்குது. 2 ஆப்ஷனில் SP 2 ஆப்ஷன் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ தான் நமக்கு ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரியலாம். இன்னொரு தடவை ரீமைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதாவது Wவில் D வந்துருச்சுங்க, ஐடியில் AB வந்துருச்சு, DAB ரெண்டுத்துலேயும் 3 காமன். ஓகேங்களா, ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது DABங்கிறது. என்னென்னா ரிமைனிங் லெட்டர் என்னன்னா SP இருக்குது, இங்கே RQன்னு இருக்குது. இதில் இந்த கொடுத்துருக்க 5 ஆப்ஷனில் 6ங்கிற ஆப்ஷனே இல்லை நமக்கு. ஓகேங்களா, அதனால் SP வரதுனால நமக்கு ஆப்ஷன் ஏ மட்டும் தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி MNங்கிற இடத்துல கரண்டியை வச்சுட்டாங்க. ஓகேங்களா, அப்போது இதுக்கு மிரர் இமேஜ் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டாலே இதுக்கு மிரர் இமேஜ் மோஸ்ட்லி எல்லாமே தெரியும். பாருங்கள், நம்ம எந்த ஆப்ஷன் ஃபில்டர் பண்ணலான்னு பாருங்கள், இல்லை படத்தையே கட்ட வச்சுலாம் நம்ம. ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த ஏரோ மார்க்கு அப்படியே இந்த பக்கம் வந்துடுங்களா, இந்த பக்கம் வந்துடும். இந்த 2 ஏரோ மார்க்கும் அப்படியே இந்த பக்கம் வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற படம் எப்படி வரும்னு பாருங்கள், இங்கே இருக்கிற படம் இந்த ஏரோ மார்க் அப்படி இங்கே வருங்களா, இங்கே வரும், அப்படி இப்படி வருங்களா. இதே மாதிரி படம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதில் ஆப்ஷன் பியில் இருக்குங்களா. அப்போது ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, ஏ எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏல ஏரோ மார்க்கு டவுனில் இருக்குது, அப்போது இது வராது, ஏ வராது. சியில் பாருங்கள், சி மேலே 2 ஏரோ மார்க் கரெக்டாக இருக்குது, ஆனால் 3வது ஏரோ மார்க்கு கீழே இருக்காமல் மேலே இருக்குது, அப்போது அதுவும் வராது. டியில் எல்லாமே கீழே இருக்குது, அப்போது அதுவுமே வராது. ஓகேங்களா, அப்போது ஆப்ஷன் பி மட்டும் தான் நமக்கு ஆன்சர். இதில் இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர் ஃப்ரம் அமாங் த கிவன் ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டுருக்காங்க. ஓகேங்களா, 26 கொடுத்துருக்காங்க, நடுவில் 15, 4, 3, 10 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஏரோ மார்க் இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது எப்படி போடணுன்னா, இந்த சென்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, சென்டர் ஈக்குவல் டு டாப்பு மைனஸ் ரைட்டு ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு லெஃப்ட்டு மைனஸு பாட்டம் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இதாங்க நமக்கு அவங்க கொடுத்துறத வச்சு இப்படி போட்டால் தான் நமக்கு ஆன்சர் சென்டர் வேல்யூ கரெக்டாக வரும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், டாப்பு 4ங்களா, 4 ரைட்டுனாங்க 3, 4 - 3 1 ஸ்கொயரு. அதே மாதிரி என்னென்னு பாருங்கள், லெஃப்ட்டு 15ங்களா, பாட்டம் 10, 15 - 10 5 ஸ்கொயரு. இது ரெண்டுத்தையும் கூட்டினா சென்டர் நம்பர் வருதுங்களா, 1 + 25 26. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துச்சுங்களா. செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள், 6 - 4 2ங்களா, 2 ஸ்கொயரு நாங்கள் வரும் 4. அதே மாதிரி 10 - 8 2 ஸ்கொயரு 4, அப்போ 4 4 8 வந்துருச்சிங்களா. அதே தாங்க இங்கேயும். இப்போ இந்த இதுக்கு எப்படி பண்ணலாம் பாருங்கள், 7 - 3 நாங்கள் 4 4னா 4 4 16. அதே மாதிரி 12 - 5 ஸ்கொயரு 5 7 ஸ்கொயரு 49. அப்போ ஆன்சர் நாங்கள் 65 தாங்க ஆன்சர் நமக்கு. 19 49 கூட்டினாக்கா 65, அது நமக்கு ஆன்சர். இந்த மாதிரி ரீசனிங் கணக்கெலாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் தாங்க மஸ்ட். இதில் இந்த மாதிரி ரீசனிங் கணக்கு பொறுத்த வரைக்குமே. இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் காம்பினேஷனில் ஒருத்தங்க, அவுட் ஆஃப் 5 கான்சனன்ட்ஸ் அண்ட் 5 வவல்ஸ் ஹவு மெனி ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 2 கான்சனன்ட்ஸ் அண்ட் 3 வவல்ஸ் கேன் பி ஃபார்ம்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, 5 கான்சனன்ட்ஸில் 2 கான்சனன்ட்ஸ் எடுக்கலாங்கிறாங்க. ஓகேங்களா, இப்போது 5C2. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 வவல்ஸில் 3 வவல்ஸ் எடுக்கலாங்கிறாங்க. இப்போது 5C3. ஓகேங்களா, இப்போது 5 வேர்ட்ஸ் இது 5 லெட்டர்ஸு. இந்த 5 லெட்டருக்கு எத்தனை விதமான ஸ்ட்ரிங்ஸ், எத்தனை லெட்டர்ஸான கேன் பி, 5 லெட்டர்ஸை வச்சு எத்தனை வேர்டு ஃபார்ம் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போது இதெல்லாத்தையும் பெருக்குனாக்கா ஆன்சருங்க நமக்கு 5C2 வரும் 10, 5C3யும் 10 தான். 5 ஃபேக்டர் நாங்கள் வரும் 5 × 4 × 3 × 2 பெருக்குனிங்கன்னா 120. ஓகேங்களா, இதெல்லாத்தையும் பெருக்குனா ஆன்சருங்க, பெருக்குனாக்கா 12,000 வரும்.
அதுதாங்க ஆன்சர். இப்போது அடுத்த கணக்கு பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 100C நைட்டு மைனஸ் 100C0? ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா NC0 1ங்க, NC1 N, NC2 பார்த்தீங்கன்னா N × N-1/2ங்க. 100C9 C98 எப்படி தான் பாருங்கள். 100C98 C98 = 100C2ங்க. அப்போ 100C2 நாங்கள் வரும் 100 × 99ங்களா. 99/2 அடிச்சிங்கன்னா 50 பெருக்குனிங்கன்னா நாங்கள் வரும் 4950. 100C0 நாங்கள் இது வேல்யூ 1ங்களா. அப்போது -1 மைனஸ் பண்ணிங்கன்னா D தாங்க ஆன்சர். 4949 நமக்கு அதுதான் ஆன்சர் வரும். இல்லைங்களா. அடுத்த கேள்வி பார்ப்போம். இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். கொஸ்டின் பாருங்கள். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் அது. 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரஷி, சுலேகா அல்லது அபாவுக்கு அருகில் இல்லை. 5 பெண்கள் வரிசையில் அமர்ந்திருக்கார்கள். ஓகேங்களா. 1 2 3 4 5. ஓகேங்களா. ரஷி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சுலேகா ஆர் அபா. ஓகேங்களா. ரஷிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து சுலேகாவுக்கும் பக்கத்தில் இல்லை, அபாவுக்கும் பக்கத்தில் இல்லை. ஓகேங்களா. சுலேகாவும் பக்கத்தில் இல்லை, அபாவுக்கும் பக்கத்தில் இல்லை. அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சுலேகா. அனுராதாவும் சுலேகாவும் பக்கத்தில் இல்லை. ஓகேங்களா. இது அபா, சுலேகா, அனுராதா. அனுராதாவும் சுலேகாவுக்கு பக்கத்தில் இல்லை. ஓகேங்களா. ரஷி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. ரஷிக்கு பக்கத்தில் மோனிகா இருக்காங்க. இது சும்மா ரஃபாக தான் நான் போடுறேன். ஓகேங்களா. பாருங்கள். மோனிகா இஸ் அட் த மிடில் இந்த ரோ. மோனிகா 3ஆவதாக இருக்காங்க. ஓகேங்களா. மோனிகா 3ஆவதாக இருக்காங்க. இப்போது இதை வச்சு நம்ம பார்ப்போம். மோனிகா 3ஆவதாக இருக்காங்களா. மோனிகா 3ஆவதாக இருக்காங்க. ரஷி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. இப்போது ரஷி வந்து இங்கேயும் இருக்குது, மேலேயும் 2ஆவதாகவும் இருக்கலாம், 4ஆவதாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே. இப்போது ரஷி 3ஆவதாகவும் இருக்கலாம், 2ஆவதாகவும் இருக்கலாம், 4ஆவதாகவும் இருக்கலாம். ஆனால் என்ன பாருங்கள். இப்போது மோனிகா, இப்போது ரஷி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது பிளேஸில் வச்சுக்கோ, நம்ம இல்லை 4வது பிளேஸில் வச்சுக்கோ, 4வது பிளேஸில் இருக்கிறத வச்சுக்கோ. ஓகேங்களா. இப்போது வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரஷி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சுலேகா ஆர் அபா. ஓகேங்களா. இப்போது சுலேகா அபாவும் கீழே இங்கே ஏதோ ஒரு இடத்துல போட்டாக்கா கீழே இங்கே இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் தான் இருக்குது, 5வது பிளேஸ் மட்டும் தான் இருக்குது. இங்கே 3 வந்துடுச்சு, இங்கே 4 வந்துடுச்சு. அப்போது பாருங்கள். அப்போது 1 2 தான் நம்ம வந்து சுலேகா அபாவையும் போட முடியும். ஓகேங்களா. சுலேகா அபா இதனுடைய மேலே தான் போட முடியும் நம்ம. ஓகேங்களா. இப்போது வேறு என்ன பாருங்கள். அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு அபா. இங்கே அப்போது ஒரே ஒரு பிளேஸ் தான் வேக்கண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல தான் அனுராதான்னு வருவாங்க. ஓகேங்களா. இப்போது அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தென் அனுராதா இஸ் அட்ஜசன்ட் டு ஹூம்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரஷி தான் அட்ஜசன்ட் டு அனுராதா. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரஷி தான். ஓகேங்களா. இப்போது நீங்கள் இது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரஷியை வந்து 4ஆவதாக வச்சிங்களேன். இப்போ அதே நீங்கள் 3ஆவதோட வச்சு போடலாம். நீங்கள் இப்போ நீங்கள் ரஷியை 2வது பிளேஸில் வச்சு போடுங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. ரஷி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சுலேகா ரபா. பார்த்தீங்கன்னா இங்கே சுலேகா வருவாங்க. அப்போது ரஷி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சுலேகா ரபானா அப்போது அவங்க 2 பேரும் இந்த இடத்துல வருவாங்களா. சுலேகா அபா அவங்க 2 பேரும் இந்த இடத்துல வருவாங்க. தென் அனுராதா, ரஷி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா, அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சுலேகா. அப்போது சுலேகாவுக்கு பக்கத்தில் அனுராதா இல்லை. அப்போ அனுராதா இங்கே தான் வருவாங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் இது பிரகாரம் பார்த்தா கூட அனுராதா இஸ் அட்ஜசன்ட் டு ஹூம்னா ரஷி தான். அப்போ நமக்கு ஆன்சர் ரஷின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பார்ப்போம். இப்போ அடுத்து பாருங்கள். பிளட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. A+B A இஸ் த ஃபாதர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. A-Bனா A இஸ் ஒய்ஃப் ஆஃப் B, A×Bனா A இஸ் பிரதர் ஆஃப் B, A/B/Bனா A இஸ் டாட்டர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க. P+R/Q கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கொடுத்ததுனால ப்ளஸ்னா நாங்கள் ப்ளஸ்னா ஃபாதர். அப்போது P இஸ் த ஃபாதர் ஆஃப் R. ஓகேங்களா. P வந்து ஆரோட ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. A/B அப்போ R/Q. R/Q நாங்கள் A இஸ் த டாட்டர் ஆஃப் B. அப்போது R இஸ் த டாட்டர் ஆஃப் Q. ஓகேங்களா. R வந்து டாட்டர் ஆஃப் யார். Qக்கு டாட்டர். ஓகேங்களா. இதுதான் டெரிவேஷன். இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போது P இஸ் த ஃபாதர் ஆஃப் R, R இஸ் த டாட்டர் ஆஃப் Q. அப்போது Qவோட ஆரோட பேரண்ட்டு Q. ஓகேங்களா. ஆரோட பேரண்ட்டு தான் Qன்னு சொல்லிட்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா என்னது இவரோட பேர் கப்புள்ஸா.
இவங்க கப்புள்ஸு, இவங்க ஃபாதர்னு ப்ளஸ்ன்னு சொன்னனால இவங்க ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்டுங்கிறதுல கண்டிப்பாக மைனஸ் வந்து ஃபீமேலாக தான் வாங்க. அப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. பி இஸ் பிரதர் ஆஃப் கியூ, கண்டிப்பாக அது இல்லை. ஏன்னா அவங்க வந்து பேரண்ட் கப்புள்ஸ் தான் வந்து. ஓகேங்களா. பி இஸ் த சன் ஆஃப் கியூ, அதுவுமே இல்லை. இப்போது பி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் கியூ, ஆக்சுவலி இதுதான் நமக்கு ஆன்சர் கரெக்ட். ஏன்னா அவங்க கப்புள்ஸ், அவங்க கியூ ஆரோட பேரண்ட்டு கியூ. ஓகேங்களா. பி இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ, அப்போது பி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் கியூ, நமக்கு இதுதான் ஆன்சர் கரெக்ட். சி மட்டும் தான் நமக்கு ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா. பி இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ, அதுவுமே தப்பு தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் கியூ, அதுதான் ஆன்சர். நமக்கு அடுத்த கேள்வி போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க, சதுரத்தில் சரியான படத்தை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே அடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ மட்டும் தான் நமக்கு ஆன்சர் இல்லை, மற்ற எதுவுமே மிஸ்மேட்ச் தான் ஆகும். ஏ மட்டும் தான் நமக்கு ஆன்சர் இல்லை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பார்ப்போம். இஃப் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எ இயர் விச் இஸ் நாட் ஏ லீப் இயர் இஸ் சண்டே, அதாவது லீப் இயர்லாம் சொல்கிறாங்க, நார்மல் இயர் தான் சொல்லிட்டாங்க. நார்மல் இயர் ஃபர்ஸ்ட் டே வந்து சண்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டே சண்டே, தென் ஃபைண்ட் த லாஸ்ட் டே ஆஃப் த இயர். இப்போ நார்மல் இயர்னா என்னங்க, இப்போது ஜனவரி 1ஆம் தேதி சண்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஜனவரி 1 2026 வச்சுங்க, சண்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜனவரி 1 2027 நாங்கள் வரும், மண்டே வருமா, மண்டே. அப்போது அந்த வருஷத்தோட கடைசி நாள் நாங்கள் வரும், மண்டேக்கு முன்னாடி சண்டே வரும். அப்போது சண்டே தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த வருஷத்தோட முதல் நாள் +1 ஆட் பண்ணுவோம். அப்போது இந்த +1 தூக்கிட்டாக்கா அதான் வருஷத்தோட கடைசி நாள். அது ஃபஸ்ட்டு என்ன டேவோ, ஃபஸ்ட் நாள் என்ன டேவோ, அது லாஸ்ட் நாள் அதே டேவாக தான் வரும், சண்டே தான் வரும். இதே லீப் இயராக இருந்ததுன்னா ஒரு நாள் ஆட் ஆகி வரும், லாஸ்ட் டே ஆஃப் த இயர். ஓகேங்களா. இப்போது அடுத்தது பாருங்க, அடுத்த கணக்கு. ஆக்சுவலாக இந்த கணக்குக்கு ஆன்சரு இதில் கொடுக்கவே இல்லைங்க. இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா நன்னா ஆன்சர், அதாவது ஆன்சர் இல்லை. இதில் என்ன வரும்னா 4, 11, 18, 25 இது தாங்க வரும். இதுதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா. இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட எண்களில் இருந்து 3, 18, 36 என்ற எண் தொகுப்பிற்கு இணையான எண் தொகுப்பினை தேர்வு செஞ்சுருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாருங்கள். 3, 18, 36. ஓகேங்களா. இப்போது இதை எப்படி பண்ணலாம் பாருங்கள். 3 × 6ன்னு போடலாமா, 3 × 6 18, 18 × 2 36. ஓகேங்களா. இப்போ இதே கான்செப்ட் படி வேறு எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4, 24, 48. ஓகேங்களா. அப்போது 4 × 6 24, 24 × 2 48. அப்போது ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. இதுபடி வேறு என்ன இருக்கான்னு பாருங்கள். 2 × 5ன்னு வரும், அதுலேயே எங்கள் ஆப்ஷன் ஏ வராது. அடுத்தது 6 × 7ன்னு வரும், இதுவும் வராது. 12 × 6ன்னு வரும், ஆனால் இங்கே தப்பாக வருது. 72 × 2ன்னு வந்துன்னா 144 வரணும். அப்போ இதுவுமே வராது. ஓகேங்களா. அடுத்த கணக்கு பார்ப்போம். Okay, read the given instruction carefully and answer. A sales representative plans to visit each of 6 companies M, N, P, Q and RS exactly once. During the course of one day, she is setting up her schedule for the day according to the following conditions சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. இப்போது she must visit M before N and R. இப்போ என்னன்னா 6 கம்பெனி இருக்குங்க, M, N, P, Q and RS. அது எல்லாத்தையும் ஒரே நாளிலே விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேங்களா. அதுபடி என்னன்னா அந்த ஷெட்யூல் படி கீழே கொடுத்துருக்காங்க. அவங்க அதுபடி எப்படி பண்ணியிருக்கான்னு சொல்ல ப்ராப்ளம். நம்ம ஷீ மஸ்ட் விசிட் எம் பிஃபோர் N and R. என்னுக்கும் N ஆரும் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்மை விசிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இது ஒரு கண்டிஷன். ஷீ மஸ்ட் விசிட் பிஃபோர் N பிஃபோர் Qக்கு முன்னாடியே என்னையும் விசிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள். தேர்ட் கம்பெனி ஷீ விசிட் மஸ்ட் பி P. மூணாவது கம்பெனியாக P தான் விசிட் பண்ணிருக்காங்க. ஓகேவா. மூணாவது கம்பெனியாக P கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. இப்போ அடுத்து பாருங்கள். இஃப் த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் Q விசிட்ஸ் Q இமிடியேட்லி பிஃபோர் R. Q immediately before R and immediately after S. ஓகேங்களா. இதுபடி அவங்க விசிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இதை வச்சு இதில் பொருத்தி பார்க்கணும். இப்போ நம்ம இப்போ பாருங்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு எம்மை விசிட் பண்ணிட்டாங்களா, இதில் கொடுத்துருக்க கணக்கு படி பார்த்தாக்கா. இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி எம்மை விசிட் பண்ணிட்டாங்க அவங்க. ஏன்னா ஷீ மஸ்ட் விசிட் பிஃபோர் N and R. ஓகேங்களா. இங்கே Qக்கு முன்னாடி N பண்ணிட்டாங்க, Rக்கு முன்னாடி N பண்ணிட்டாங்க. இப்போது R தான் கடைசியாக பண்ணிருக்காங்க அவங்க. ஏன்னா S Q R. அப்போது R தான் லாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அப்போது R லாஸ்ட்டு. இங்கே M, இங்கே ரெண்டாவது கம்பெனியை N பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போது QR. ஏன்னா இதுபடி பொருத்தி பாருங்கள். இப்போ என்னன்னா ஷீ மஸ்ட் விசிட் பிஃபோர் எம் பிஃபோர் N and R. Nக்கும் Rக்கும் முன்னாடி எம் விசிட் பண்ணிட்டாங்களா, ஃபஸ்ட் கண்டிஷன். ஓகேவா. அதுக்கு என்னன்னா ஷீ மஸ்ட் விசிட் N பிஃபோர் Q.
கியூக்கு முன்னாடி என் விசிட் பண்ணிட்டாங்களா, அப்போது ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடா. மூணாவது கம்பெனி மஸ்ட் விசிட் பி, மூணாவது கம்பெனியும் பி தான் விசிட் பண்ணிருக்காங்க. அவங்க நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் விசிட்ஸ் கியூ இமிடியேட்லி பிஃபோர் ஆருக்கு முன்னாடியும் எஸ்ஸுக்கு அப்புறமாவும் பண்ணியிருக்காங்க கியூ அவங்க. அப்போது நாலாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடுங்களா. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வென் ஷீ மஸ்ட் விசிட் கியூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கியூ எத்தனை தாங்க விசிட் பண்ணிருக்காங்க, 5வது விசிட் பண்ணிருக்காங்களா, அப்போ 5th இதாங்க நமக்கு ஆன்சர். இப்போ புரியல, ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. அப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், டேஷ் இஸ் டு ரேஸ் ஆஸ் ஸ்லோ இஸ் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஷ் என்பது ஓட்டப்பந்தயம், அதே போல் மெதுவாக என்பது நான் கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு பாருங்கள், ஓட்டப்பந்தயங்கிறது வேகமாக ஓடுறது, விரைவாக ஓடுறதுன்னு அர்த்தம். அப்போது விரைவுங்கிறது நமக்கு இதில் ஓட்டப்பந்தயங்கிறது விரைவுங்கிறது. ஓகேங்களா. பாய்ந்து இல்லை ஓடுதலும் கூட வராது. ஓகேங்களா. பாய்ந்துங்கிறது வராது. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி மெதுவாகங்கிறதுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வேகமாகன்னு போட்டிருக்காங்க. அப்போது இந்த டி ஆப்ஷனும் வராது. இருக்கிற 2 ஆப்ஷன் நாங்கள் விரைவு, நிறுத்து, விரைவு, உலான்னு போட்டிருக்காங்க. அப்போது விரைவுங்கிறது 2 இடத்துல இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஏதோ 1 ஆப்ஷன். அதே மாதிரி மெதுவாகங்கிறது என்னன்னு பாருங்கள், மெதுவாக போகிறதுனா உலா போகிறதுன்னு சொல்லலாங்களா. உலா போகிறதுனா எப்படி சொல்கிறது, உலா போகிறதுனா மெதுவாக போகிறதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் உலா போகலான்னு சொல்லுவாங்கல்ல. அது பார்த்தீங்கன்னா மெதுவாகங்கிறது உலாங்கிறது தான் வரும். அப்போது நிறுத்துங்கிறது வருமானு பார்த்தீங்கன்னா அது வராது. மெதுவாகங்கிறது உலா தான் ஆன்சர். அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா விரைவு, உலா, அதாவது ரேப்பிடு, ஸ்ட்ரோல், இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், கிலோகிராம் இஸ் ரிலேட்டட் டு மாஸ் தென் சேம் வே ஆஸ் நியூட்டன் இஸ் ரிலேட்டட் டு. கிலோகிராமோட யூனிட்டு மாஸுங்க, அதே மாதிரி நியூட்டன் இஸ் ரிலேட்டட் டு ஃபோர்ஸோட யூனிட் தாங்க நியூட்டன். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு தான். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், கம்ப்ளீட் தி அனாலிசிஸ் பேர். பல்ப்பு, பேப்பர், ஹெம்ப்னு நான் கேட்டுருக்காங்க. நம்ம இங்கிலீஷில் புரியலாம், தமிழில் பார்த்துக்கலாம். கூழுங்கிறத காகிதம்னு சொல்லலாம். சணல் அப்போ கயிறில் என்னங்க வரும், அப்போது கயிறு தான் நமக்கு ஆன்சர். ஏன்னா பருத்தியும் இல்லை, நூலும் இல்லை, கூடையும் இல்லை. அப்போது சணலுக்கு ஆன்சரு கயிறு தாங்க. அடுத்த கேள்வி நம்ம அடுத்த கேள்வி பாருங்கள், பின்வரும் அறிக்கைகளை கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூற்று என்னன்னா, ஒரு நிறுவனத்தின் முதலாளிக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே முழுமையான ஒத்துழைப்பு இல்லை என்றால் அந்த நிறுவனம் நீண்ட காலத்திற்கு லாபகரமாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட தொடர் நடவடிக்கை என்னன்னு பாருங்கள். 1ன்னு சொல்லிட்டு நிறுவனத்தை மூட வேண்டும் சொல்லியிருக்காங்க. 2வது தொழிலாளர்களை முதலாளியோடு ஒத்துப்போக சொல்ல வேண்டும். முதலாளியை மூணாவது தொடர் நடவடிக்கை என்னன்னா, முதலாளியை தொழிலாளரோடு ஒத்துப்போக சொல்ல வேண்டும். ஓகேங்களா. இப்போது மேலே ஒரு கூற்று கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நிறுவனத்தின் முதலாளிக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே முழுமையான ஒத்துழைப்பு இல்லை என்றால் அந்த நீண்ட காலத்தில் லாபகரமாக இருக்க முடியாது. அது உண்மைதான். அதுக்காக தொடர் நடவடிக்கை என்னன்னா, அந்த நிறுவனத்தை மூட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனத்தை மூட வேண்டும் சொன்னாக்கா, அப்போது உலகத்தில் ஒரு நிறுவனம் கூட ரன் பண்ண முடியாது. எல்லா நிறுவனத்தையும் மூடி தான் போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒரு சில கம்பெனி மட்டும்தான் அவங்க சொல்கிறத கேட்டுக்குவாங்க. இப்போது 2வது பாருங்கள், அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, அந்த நிறுவனத்தை மூட முடியாது. எப்படி இருந்தாலுமே தொழிலாளர்களை முதலாளி ஒத்துப்போக சொல்ல வேண்டும். இது வேணால் சொல்லலாம், இந்த நடவடிக்கை வேணால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி முதலாளியை தொழிலாளர் ஒத்துப்போக செல்ல வேண்டும், இந்த நடவடிக்கையுமே கரெக்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்கள், இதுவுமே பிளட் ரிலேஷன் கணக்கு தான். என்னென்னா ABCDEF and G are the members of family consisting of 4 adults 3 children. என்னென்னா adult 4 4 adult 3 children சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. 3 children சொல்லிட்டாங்க. 2 of whom F and G are girls. இதில் Fம் Gயும் மட்டும் கேர்ள்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. Fம் Gயும் கேர்ள்ஸு. ஓகேங்களா. என்னென்னா A and D are brothers. ஏவும் டியும் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஏவும் டியும் பிரதர்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா A is a doctor. ஓகேங்களா. A is a doctor. E is an engineer married to one of the brothers. E is an engineer married to one of the brothers. அப்போது E கண்டிப்பாக லேடிஸா. ஒன் ஆஃப் த பிரதர்ஸு, இந்த 2 பேர் ஏதோ ஒரு பிரதர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 2 சில்ட்ரன். ஓகேங்களா. அவங்களுக்கு 2 சில்ட்ரன். ஓகேங்களா. அதே மாதிரி B is married to D and G is their childன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இதுபடி பார்த்தீங்கன்னா ஏவும் டியும் பிரதர்ஸு. ஓகேங்களா. ஏவும் டியும் பிரதர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா B is married to D. B is married to D. ஓகேங்களா. அப்போது B is married to D and has 1 children and G is their child. ஓகேங்களா. G is their child. அதே மாதிரி E is an engineer married to one of the brothers. இங்கே ஒரு பிரதரை கல்யாணம் பண்ணிட்டாங்க D. அப்போது இன்னொரு பிரதரை E மேரேஜ் பண்ணிருக்காங்களா. E மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சில்ட்ரன்.
அண்டு போத் ஆஃப் தம் அண்டு ஒன் ஆஃப் த பிரதர்ஸ் அண்ட் ஹஸ் 2 children. ஓகேங்களா? அப்போது இங்கே ஏ பி டிஇ ஜி முடிஞ்சிச்சு. அப்போது மீதி இருக்குது யாராருங்க? சியும் எஃப்பும் இருக்காங்களா? அவங்க 2 பேர் தான் சில்ட்ரன். இப்போ பாருங்கள், இதில் எஃப்பும் ஜியும் கேர்ள்ஸ்னு சொல்லிட்டாங்க அவங்க. எஃப்பும் ஜியும் கேர்ள்ஸ்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஓகேங்களா? இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் சின்னு கேட்டிருக்காங்க. சி யாருன்னு கேட்டிருக்காங்க. சி யாருங்க? ஏஇயோட சன்னுங்களா? ஏன்னா 2 பேர் தான் சில்ட்ரன் சொல்லிட்டாங்க, கேர்ள்ஸ்னு சொல்லிட்டாங்க. மீதி சி மட்டும் தான் இருக்காங்க. அப்போது சி வந்து பையன் தான் கண்டிப்பாக. சி பையன். அப்போது ஏவும் ஈயோட சன்னு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிஸ் ஃபாதரா? அதுவும் இல்லை. எஃப்ஸ் ஃபாதரா? எஃப்போட பிரதர் அவங்க, அதுவும் இல்லை. ஈயோட டாட்டரா? டாட்டருமே இல்லை. ஈயோட சன்னு தான் அவங்க. இ அண்டு ஏவோட சன்னு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சன்னு தான் ஆன்சர் நமக்கு அதில். ஓகேங்களா? நீங்கள் படத்தை வரைச்சிட்டு ஒரு இடம் கொடுத்துக்கிறத அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி கரெக்டாக வந்துச்சுன்னா அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கணக்கு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். 18:30. அதே மாதிரி 36 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க. 18 × 2 36 -6 = 30. அதே கான்செப்ட் யூஸ் பண்ணுங்கள். 36 × 2 நாங்கள் வரும் 72ங்களா? 72 -6 66. நமக்கு அப்போ 66 தான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். சிம்பிளாக யோசிச்சு வரலன்னா அடுத்தது காம்ப்ளிகேட்டடாக போகலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்ட 3 சொற்களுக்கு தொடர்புடைய தன்மையை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நாங்கள் கொடுத்துருக்காங்க பூமி, புதன், சனி. இது 3மே கோள்களா? அப்போது கோள்கள் தாங்க ஆன்சர். என்னென்ன கொடுத்துருக்காங்க? செவ்வாய் கொடுத்துருக்காங்க, வியாழன் கொடுத்துருக்காங்க, நிலான்னு கொடுத்துருக்காங்க. இது அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. இது 3த்துக்கும் தொடர்புடைய ஒரே சொல்லு பார்த்தீங்கன்னா கோள்கள் தான். அப்போ நம்ம கோள்கள் தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்ப்போம். இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. 0.08 ஹோல் ஸ்கொயர் -0.02 ஹோல் ஸ்கொயர் / 0.08 - 0.02 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது பார்க்குறதுக்கு எப்படிங்க இருக்குது? இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதெல்லாம் பண்ண வேணாம் நீங்கள். இது பார்க்க எப்படின்னு பாருங்கள். a² - b² a² - b இருக்குங்களா? அப்போது a² - b² ஃபார்முலா நாங்க a + b × a - bங்களா? a + b × a - b. அப்போது அப்படியே அப்ளை பண்ணுங்கள். / a - bங்களா? அப்போது இது அடிச்சிருங்களா? அப்போ ரெண்டு கூட்டினா நாங்கள் இருக்கோம் 0.08 0.02 கூட்டினா 0.1ங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.1 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கணக்கு பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கணக்குங்க. இஃப் ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ்ஸு, பெருக்கல் மீன்ஸ் டிவைடட் அண்ட் டிவைடட் மீன்ஸ் பெருக்கல், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க அவங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 12 இங்கே ப்ளஸ்ஸுங்களா? ப்ளஸ்ஸுனா -6. இங்கே டிவைடட் கொடுத்துருக்காங்களா? டிவைடட்னா நாங்கள் பெருக்கலா? பெருக்கல் 3. அடுத்தது மைனஸ்னா நாங்கள் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டாங்களா? +8 இன்ட்டுனா நாங்கள் டிவைடடா? அப்போது டிவைடட்னா 2. அப்படியே போர்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணுங்கள். போர்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணாங்கன்னா வரும் போர்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு டிவைடடுங்களா? அப்போது 4 இங்கே பெருக்குனாக்கா 18ங்களா? 18 12 - 18 + 4. இது சிம்பிளி பண்ணால் இதாங்க ஆன்சர். 12 - 18 நாங்கள் வரும் -6 + 4ங்களா? -6 + 4 கூட்டினாக்கா -2. அதான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்தது டைஸ் கணக்குங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கீழே ஒரு பகடையின் 3 வெவ்வேறு நிலையில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. ஒரே புள்ளியுடைய முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை கண்டறிக்கன்னு கேட்டிருக்காங்க. 3 டைஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேங்களா? இதில் ஒன்றுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க அவங்க. இந்த 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 இது ஒன்றா தான் பார்க்கலாங்களா? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குங்களா? அப்போது இது 2த்துக்கும் இல்லாத நம்பர்னா அதுதான் ஆப்போசிட்டு. அப்போது 1க்கு இங்கே ஃபஸ்ட்டு 2வது படத்தில் 1 இருக்குது, 3வது படத்தில் 6 இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட்டு 6ங்க. அப்போது ஆன்சர் 6 தான். நம்ம இப்படியும் போடலாம், இப்படி இல்லைன்னா வேறு எப்படி போடலான்னு பாருங்கள். இதில் இந்த 1த்துலேயும் 3வது படத்துலையும் 2 காமனாக இருக்குங்களா? அப்போது 2 காமனாக வெளியே எடுத்துங்க. இப்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போடுங்க. அப்போது 2 5 6 வருமா? 2 5 6. அதே மாதிரி இங்கேயும் போடுங்க. போட்டிங்கன்னா 2 3 1 வருமா? இப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம. அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா 3க்கு 5க்கு ஆப்போசிட் 3, 6க்கு ஆப்போசிட் 1. அப்போ 1க்கு ஆப்போசிட் 6 தான். அப்போது கரெக்ட் ஆன்சர் வந்துச்சுங்களா? நம்ம 2 3 மெத்தட்லையும் போகலாம் நம்ம இதை நம்ம.
அடுத்தது பாருங்கள், இதுக்கு ஆன்சர் எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் இது இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு தெரியல. விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் ராங்னா இது தாங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ராங்கு. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பார்ப்போம். கீழ்காணும் எண்களில் வேறுபட்ட எண்ணையை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 3 ஆப்ஷன் ஒன்றா இருக்குது. ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது. அது என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். 17 87 187 சொல்லியிருக்காங்க. அப்போது 17க்கும் 187 என்னங்க டிஃப்ரென்ஸ், என்னங்க ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்ன ரிலேஷன்ஷிப்பு? 17 × 11 187ங்க. அப்போது அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்கள், 15 × 11 165ங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 12 × 11 132ங்க. அப்போது 14 × 11 154 வரணும். ஆனால் ஆப்ஷனில் 134 கொடுத்துருக்காங்க. அப்போது இது தாங்க ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா, அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நமக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், சூஸ் த நம்பர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர்ஸ் இந்த குரூப்னு சொல்லியிருக்காங்க. 225 125 64 216 கொடுத்துருக்காங்க. இப்போது 5ங்கிறது 125 5 கியூபுங்களா, 216ங்கிறது 6 கியூபுங்களா, 64ங்கிறது 4 கியூபுங்களா, அப்போ 225 அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நமக்கு அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அது வந்து 15 ஸ்கொயரில் இருக்குது, 15 ஸ்கொயரில் இருக்குது, இதெல்லாம் கியூபில் இருக்குது. அப்போது நமக்கு அது மட்டும் தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், சூஸ் த ஆட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் அது எது அளக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தெர்மோமீட்டர் டெம்பரேச்சர் அளக்குங்களா, அது கரெக்டு. சீஸ்மோகிராஃபு எர்த்குவாக்ஸை அளக்கிறது, அதுவும் கரெக்டு. பேரோமீட்ரு ப்ரெஷர் அளக்கிறது, அதுவும் கரெக்டு தான். ஓடோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ் கவர்டாக அளக்கிறது. அதாவது என்னென்னா, ஓடோமீட்டருங்கிறது வண்டிலாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்திருக்குதுன்னு சொல்கிறது தான் ஓடோமீட்டர். அதே மாதிரி கரண்ட் அளக்கிறது பார்த்தீங்கன்னா அம்மீட்டர்னு வரணும். அம்மீட்டர் தான் கரெக்டு, கரண்ட் அளக்கிறது, அதுதான் ஆன்சர் நமக்கு வரணும். அப்போது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான், ஏ மட்டும்தான் தப்பாக இருக்குது, அதுதான் ஆடாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்கள், த டோட்டல் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 4 persons is 86 years. வாட் வாஸ் தர் ஏஜ் 4 year ago போட்டுருக்காங்க. பாருங்கள், 4 பேரோட டோட்டல் ஏஜ் 86 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 4 பேரோட டோட்டல் ஏஜ் 86. ஓகேங்களா, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, 4 வருஷத்துக்கு முன்னாடினா 4 × 4 போட்டால் 16. அப்போது எல்லாருமே சேர்த்திங்கன்னா 16 வயசு கம்மியாக இருக்கும் டோட்டலாக. அப்போது 87 16 போச்சுன்னா 70. 70/4 அப்போ தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். டிவைட் பண்ணிங்கன்னா 17. அதுதாங்க அப்போ நமக்கு ஆன்சர். 17 வருஷம் தான் நமக்கு ஆன்சர். இதில் நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா 86 அப்படியே டிவைட்/4 போட்டு தப்பாக ஆன்சர் போட்டுருவாங்க. அதில் கண்டிப்பாக தப்பாக ஆன்சர் வரும் நமக்குமே. ஓகேங்களா, 17 வயசுங்கிறது தான் ஆன்சர் கரெக்டாக அந்த இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கணக்கு பார்ப்போம். நிறைய கணக்கு ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க, அந்த இடத்துல எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல நிறைய பேர். அடுத்தது பாருங்கள், இஃப் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெருக்கல் குறி, எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ்ஸு, என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸு, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன். இப்போது தென் வாட் 15 எல்னு சொல்லியிருக்காங்களா, நம்ம அப்படியே பண்ணிவிடுவோம். 15 எல்லுனா நாங்கள் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராடக்ட்டுங்களா, எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராடக்ட்டு இன்ட்டு 10. அடுத்து நாங்கள் எம்முங்களா, எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ்ஸுங்களா, ப்ளஸ்ஸு 33. பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாங்கள் டிவிஷனா, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன். அடுத்து 11. என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸு இன்ட்டு 8. இப்போது இதை சிம்பிளை பண்ண ஆன்சருங்க அதே போர்ட் மாஸ் தான். 33 / 11 நாங்கள் வரும் 3ங்களா, 15 × 10 150ங்களா, 150 + 3 - 8. அப்போ என்னங்க வரும் 150 + 3 153. 153 8 போச்சுன்னா 145. அப்போ 145 நமக்கு ஆன்சருங்க. அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்ம சொல்கிறேன் பாருங்கள். One morning at 7 o'clock, Raju started walking with his friends back towards the sun. என்னன்னா ஒரு சன் இருக்குங்க, அதுக்கு எதிர் திசையில் நடக்கிறா போல். ஃப்ரெண்ட்ஸ் பேக் டுவார்ட்ஸ் த சன். அப்போது வெஸ்ட் நோக்கி நடக்கிறாரு. ஓகேங்களா, தென் ஹீ டுவார்ட்ஸ் லெஃப்ட் எடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரைட் எடுக்கிறாப்புல. திரும்ப ஒரு ரைட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாப்புல. இப்போது நாங்கள் நவ் இன் விச் டைரக்ஷன் ஹீ ஃபேஸிங் சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கேன்னு பார்த்தா என்ன டைரக்ஷனுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவர், சவுத் நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்காரா. அப்போ சவுத்து தாங்க ஆன்சர் நமக்கு. இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு ஷார்ட்கட் எப்படி போகலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா, வெஸ்ட்டு நோக்கி நடக்கிறாரா அவர். அதுக்கடுத்து நாங்கள் லெஃப்ட்டுங்களா, அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட்டு, அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு, அடுத்து ஒரு ரைட்டு, அடுத்து ஒரு ரைட்டுங்களா, ரைட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாருங்களா, திரும்பவும் லெஃப்ட்டு. இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்தாலே ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு கேன்சல் ஆகிடுங்களா. அப்போ வெஸ்ட்லேருந்து லெஃப்ட்டு நாங்கள் வரும். அதை பார்க்குறதுக்கு எப்படின்னா ESWன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். நம்ம ESWN இதுக்கு லெஃப்ட்டு நாங்கள் வரோம். சவுத்தா, அப்போ சவுத் தாங்க நமக்கு ஆன்சர். இந்த மாதிரி ரெண்டு விதத்துலையும் போகலாம் நம்ம. இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம்.
அடுத்தது பாருங்கள், ஜெயஸ்ரீ வாஸ் ஃபேஸிங் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். ஜெயஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகேங்களா, சரி போட்டுருவோம். ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து. என்னென்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் நிற்கிறாங்க. ஓகேங்களா, ஃபேஸிங் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். If she was playing carom with Hemalata in the standard seating pattern, in which direction was Hemalata facing? அப்போது ஜெயஸ்ரீ வந்து நார்த் வெஸ்ட் நோக்கி இருந்தாங்கன்னா அவங்க நேர் ஆப்போசிட்டில் தான் விளையாட முடியும். இப்படி ஒருத்தவங்க கேரம் போர்டு. அப்போ அவங்க என்ன டேரக்ஷன் இருப்பாங்க? சவுத் டேரக்ஷன் இருப்பாங்களா? அப்போ தானே ஃபேஸ் பண்ண முடியும். இவங்க இந்த பக்கமும் இருந்தால் தான் ஃபேஸ் பண்ண முடியும். இவங்க ஜெயஸ்ரீ வந்து நார்த் ஈஸ்ட்டை நோக்கி இருந்தால் தான், நார்த் ஈஸ்ட்டை நோக்கி அவங்க இருந்தால் தான் இருக்காங்க. அப்போது ஹேமலதா கண்டிப்பாக சவுத் ஈஸ்ட்டை நோக்கி இருந்தால் தான் அவங்க கேரம் போர்டு ஆட முடியும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் தான் ஆன்சர். ஓகேங்களா, டைரக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க இந்த தடவை. ஓகே, அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த கணக்கு பாருங்கள். இஃப் த வேர்ட் ரீப்ரிண்ட் டு பி ரிட்டன் அஸ் ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. இஸ் கோட்டட் ஃபார்ம். ஓகேங்களா, ஹவு கேன் ரெண்ட் பி ரிட்டன் இந்த ஃபாலோவிங் சேம் கோடிங் கேட்டாங்க. பாருங்கள், ரீப்ரிண்ட் எப்படி இருக்காங்க பாருங்கள். ரீப்ரிண்ட்டை எஃப் ஜி பி எஃப் எக்ஸு ஜே கே. ஓகேங்களா, பாருங்கள், நம்ம இதில் கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு பார்ப்போம். இங்கே ஒரு ஆறு இருக்குது, இங்கேயும் ஒரு ஆறு இருக்குது, அதுக்கு நிறைய எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குங்களா. அப்போது டேரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இதை வச்சு நம்ம ஆப்ஷன் கண்டுபிடிச்சி பார்ப்போம். அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் போட்டலாம் நம்ம. இப்போது அதே மாதிரி ரெண்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம ரெண்ட்டுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு, இப்போது ஆறுக்கு நாங்கள் எஃப்ங்களா, ஈக்கு நாங்கள் ஈக்கு ஜி, எண்ணுக்கு நாங்கள் எண்ணுக்கு ஜேவா, டீக்கு நாங்கள் கே. அப்போது எஃப்ஜி ஜேகே அந்த ஆப்ஷன் இருக்குங்களா. அப்போது அந்த ஆப்ஷன் டேரெக்டாக அடிச்சுட்டு போக வேண்டியது நம்ம. எதனாலலாம் இங்கேயும் ஆறு இருக்குது, இங்கேயும் ஆறு இருக்குது, அதுக்கு நேரம் கரெக்டாக இங்கேயும் எஃப் இருக்குது, அங்கேயும் எஃப் இருக்குது. நம்ம அதனால் ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நமக்கு அது ஆன்சர் வந்துச்சு. அப்போ ஆன்சர் அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ரோஸ்ட் இஸ் கோடட் as PQYUR. அதே மாதிரி தென் ஹவு வில் ஸ்லாப்பி பி கோடட் இந்த லாங்குவேஜ்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள், ரோஸ்ட்டை PQYUR. ஓகேங்களா, அதை எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே -2ங்களா, ஆறுலேருந்து இங்கே -2, இங்கே +2, இங்கே -2, இங்கே +2, இங்கே -2. எப்படின்னு பாருங்கள். PQRங்களா, -2. அதே மாதிரி OPQ +2. இங்கே AZY -2. இங்கே STU +2. இங்கே அதே மாதிரி RST -2ங்களா. அதே மாதிரி ஸ்லாப்பி எழுதுவோம். ஸ்லாப்பி எழுதுவோம். ஸ்லாப்பி இங்கே -2 நாங்கள் வருங்க. PRQங்களா. அப்போது இங்கே Q, இங்கே -2ங்களா, இங்கே +2, இங்கே -2, இங்கே +2, இங்கே -2, இங்கே +2. ஓகேங்களா, பாருங்கள். அப்போது L +2 நாங்கள் வரும். LMNOங்களா, MLMN. அப்போது QN. அடுத்து பாருங்கள், MNOங்களா. அப்போது இங்கே எம்ங்களா. அதே மாதிரி P+2, PQRங்களா. அதே மாதிரி இங்கே -2. அப்போது என்ன வரும்? NOPங்களா. அப்போது இங்கே N வருமா, -2ங்கிறதுனால. அதே மாதிரி Yக்கு +2 நாங்கள் வரும். YZAங்களா. அப்போது ஆன்சர் நாங்கள் QNMRNAவா. அப்போது இதுதாங்க நம்ம ஆன்சர். கேட்ட கேள்வி பார்ப்போம். என்ன கேட்டுருக்காங்க? தவறான வாதமுள்ள சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் கேட்டிருக்காங்க. கூட்டுன்னு பாருங்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வேண்டுமான்னு கேட்டிருக்காங்க. அதுதான் கூற்று. அதுக்கு தர்க்கம் பாருங்கள். ஒன்று என்னன்னா ஆம். காரணம், மாணவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து மற்றொரு பல்கலைக்கழகம் செல்லும்போது பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓகேங்களா. ரெண்டாவது இல்லை, ஏனில் பல்கலைக்கழகங்கள் தனித்துவமான பல்கலை இழந்து விடுகின்றன என்ன அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஓரளவுக்கு உறுதியானது தான். ஏன்னா ஒரே மாதிரி பாடத்திட்டம் இருந்தாக்கா அந்த பிரச்சனை வராது தான். அதே மாதிரி பாடத்திட்டம் இல்லைனாலும் ஒவ்வொரு பல்கலைக்கழகம் தனித்தனி ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டுமே போயிடும். அதனால் 1 மற்றும் 2 ரெண்டுமே உறுதியானது தான். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர் இதில். அடுத்த கேள்வி பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இது பாருங்கள், இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இதை ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. நம்ம
இங்கே 9, இங்கே 3 இருக்குது. அப்போ இது 3 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன 3 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அதை வச்சு கண்டுபிடி மூணு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம. அதே மாதிரி இங்கே 5 25 இருக்குது, 5 ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே 4 16 இருக்குது, 4 ஸ்கொயர் இருக்குது. வேறு எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது வேறு எப்படி யூஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வருமானு தெரியல. 9 8 3 இருக்குது, கீழே 6 இருக்குது. இதை வச்சு எப்படி நம்ம ட்ரை பண்ண முடியும்? ஆனால் இது எப்படி ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை மூணுத்தையும் பெருக்கி என்ன வருது பாருங்கள். 9 × 8 72 × 3 216ங்களா? 216 216ங்கிறது 6 கியூபுங்களா? 6 கியூப். அதே மாதிரி 8 × 5 40 40 × 25 1000 1000ங்கிறது 10 கியூபுங்களா? கீழே 10 இருக்குங்களா? அதாவது இந்த 3 நம்பரையும் பெருக்கணும். பெருக்கி வர ஆன்சரு ஏதோ ஒரு நம்பரோட கீழே நம்பரோட கியூபாக இருக்கணும். அதே தான் இங்கேயும். அப்போது இதை பெருக்கி பாருங்கள். 8 × 16 × 4 இதுதானே கேட்குறாங்க நமக்கு. அப்போது 8 நாள் 32 32 × 16 32 × 16 என்னங்க? 2 192 இது 32 கூட்டினீங்கன்னா 2 1 512 512 நாங்கள் 8 கியூபுங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த ரீசனிங் எனக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இப்படிலாம் கேட்பாங்களா, நம்ம இப்படி நிறையா விதத்தில் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அந்த எக்ஸாம் வேலை நம்ம கரெக்டாக பண்ண முடியும். கணக்கு நம்ம ஓகேங்களா? இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த கணக்கு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, விஜய் ஆதித்யா இஸ் ஏ குட் ரீடர் சொல்லியிருக்காங்க. விஜய் ஆதித்யா இஸ் ஏ குட் ரீடரு. அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஏ. ஸ்டேட்மெண்ட் பி பார்த்தீங்கன்னா, ரீடர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கன்க்ளூஷன் வருவோம். ஆல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ரீடர்ஸ். நமக்கு அது சம்மந்தமாக எதுவும் கொடுக்கல. விஜய் ஆதித்யா குட் ரீடர் மட்டும் சொல்லியிருக்காங்க. நமக்கு வழியாக எல்லா ரீடர்ஸும் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் நமக்கு. ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் ஏ வராது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி பாருங்கள். விஜய் ஆதித்யா இஸ் ஏ இன்டெலிஜென்ட் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து விஜய் ஆதித்யா குட் ரீடரு, ரீடர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் சொன்னதால விஜய் ஆதித்யா இஸ் இன்டெலிஜென்ட். அப்போ ஆப்ஷன் பி அது மட்டும்தான் வரும் நமக்கு. ஆப்ஷன் ஏ வராதுங்கிறதுனால அப்போ இந்த ஆப்ஷனுமே நமக்கு வராது, சி ஆப்ஷனுமே வராது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விஜய் ஆதித்யா இஸ் ஏ இன்டெலிஜென்ட். நமக்கு அதுதான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? இப்போது அடுத்த கேள்வி பாருங்கள். கடைசி கேள்வி வந்தாச்சு. இல்லைனா ரீஅரேஞ்ச் தீஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்க டு ஃபார்ம் எ மீனிங்ஃபுல் வேர்டு அண்ட் செலக்ட் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் த வேர்ட் விச் இஸ் ஆப்போசிட் டு த ஃபார்ம்டு வேர்டு. இதில் ஏதோ ஒரு வேர்டு உருவாகும், அந்த வேர்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேர்டு வச்சு என்ன உருவாக்கலான்னு பாருங்கள். ஃபேட்டிக்யூன்னு வருங்களா? FATIGUE. ஃபேட்டிக்யூ. ஃபேட்டிக்யூனா மீனிங் என்னென்னா டயர்ட்னஸ்ஸுங்க. அதுதான் மீனிங், டயர்ட்னஸ்ஸு. அப்போது டயர்ட்னஸ் ஆப்போசிட்னாங்க பிரிஸ்க்கு, சுறுசுறுப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிஸ்க்கு தான். வியரினஸ்ஸு, டென்ஷனு. வியரினஸ்னாலும் சேம் மீனிங் தான், ஃபேட்டிகோட சேம் மீனிங் தான். ஸ்வெட்டு வேர்க்கிறது, டென்ஷனு அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாதது. ஓகேங்களா? அப்போ ஃபேட்டிகா மீனிங் டயர்டு, ஆப்போசிட்டு பிரிஸ்க்கு. இதுதாங்க ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் கீ எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக போட்டுருங்கன்னு நினைக்கிறேன். டென்டேட்டிவ் ஆன்சர் கீவும் விரைவில் விட்டுருவாங்க. நம்ம வந்ததுக்கப்புறம் அதுக்கும் இதுக்கும் கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா நான் திரும்பி அதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிமேட்டு ரெகுலராக குரூப் 4 மேக்ஸ் கிளாஸ்க்கான வீடியோஸு ஒவ்வொரு சிலபஸ் ஓரியன்டாக நம்ம கரெக்டாக வீடியோ போட போகிறோம். இனிமேட்டு நம்ம மேக்ஸுக்கு ஆப்டிடியூடுக்கும் என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லா டாப்பிக்கையும் நம்ம கரெக்டாக கிளாஸஸ் எடுத்துறாங்க. நாங்கள் கிளாஸஸ் இனிமேட்டு வர ரெகுலராக 1 by 1 கிளாஸஸாக நான் எடுத்து வீடியோ போகிறேன். நான் உங்களுக்கு ஏதாவது மேக்ஸ் சம்மந்தமாக டவுட் என்ன இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உடனே ரிப்ளை பண்ணுறவங்க. நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோஸு கண்டிப்பாக இன்னும் ரெகுலராக வரும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் நிறையா டிஎன்பிஎஸ்சி PYQ ரெகுலராக எடுத்துகிட்ருக்கோம். நம்ம வந்து PYQ தானேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக இருக்க வேணாம். ஏன்னா PYQங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து எங்கே எப்படி யூஸ் ஆகுனே தெரியாது. நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம் அதில் உட்காந்துட்ருப்போம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது அங்கே டிஎன்பிஎஸ்சி PYQ நம்ம பார்த்தோமே கிளிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல யோசிப்போம். கண்டிப்பாக படிக்கிறது எதுவுமே வீண் போகாது. அதனால் கண்டிப்பாக PYQவை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோஸுக்கு ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் என் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நான் வீடியோ போடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.